யுனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யுனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. வணக்கம் பிரியமானவர்களை, கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் இந்த நேரம் உங்களை வரவேற்கிறேன். சற்று நேரத்திற்கு முன்பாக மாபெரும் விடுதலைக்கான கூட்டமானதில் மக்கள் எங்களோட இணைந்தவராய் இருந்தார்கள். வெறும் தலைமை சபையில் மட்டும் இந்த இல்ல, பல இடங்களிலே கிளை சபைகளிலும் கூட சாபங்கள் உடைக்கப்படும்படியான வாய்ப்பு உங்களுக்கானதா கொடுக்கப்படக்கூடியதா இருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குறிப்பாய் மாலை 7 மணிக்கும் எல்லா யூனிவர்சல் ஆலயங்களிலும் சாபங்களை உடைக்கக்கூடிய மாபெரும் வல்லமையான ஜெபத்தை நாம் செய்கிறோம். எத்தனை மக்கள் நீங்க சாபங்களுக்குள்ளாக பாதிக்கப்பட்டவராக இருக்கீங்க? அந்த சாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளை எப்படியானதாய் அழித்துக் கொண்டிருக்கிறது. வேறு யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமானது கிடையாது. நீங்கள் யார் அப்படியான சாபங்களுக்கு பாதிக்கப்பட்ட ஒருவராய் இருக்கிறீர்களோ அந்த சாபங்கள் உங்களுக்கு இந்த தளத்தை காட்டுகிறதா இருக்கிறது. உங்களுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக, உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாக, உங்களுடைய உறவுகளிலே, உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக, உங்களுடைய வேலை வியாபாரங்களிலே, உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் நீங்கள் எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் அதில் ஒருபொழுது முன்னேற்றமானது இந்த இல்லை. இது ஒரு சாபம். நீங்க இந்த திருமணமானது செய்து கொண்டீர்கள், சந்தோஷமான வாழ்க்கை இந்த வாழ. ஆனால் நீங்கள் திருமணம் செய்த அதே நாள் உங்களுடைய பிரச்சனைகள் பிரிவினையாய் இந்த தொடங்க ஆரம்பித்து விட்டது. அல்லது உங்களுடைய குடும்பத்தார் மற்றவர்கள் எந்த பிரச்சனை சந்திச்சாங்களோ அதே பிரச்சனையின் வரிசையில நீங்களும் பிரச்சனை சந்திக்கிறவரா இந்த இருக்கீங்க. இந்த சாபங்கள் தலைமுறையாய் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பங்களை அழிக்கக்கூடியதாய் வேலை செய்து கொண்டிருக்கிறது. மக்களை தேவனாண்டவராக இயேசு ஒருவர் மட்டும்தான் இந்த சாபங்கள் இந்த உடைக்க முடியும். பல இடங்களுக்கு இந்த போயிருக்கும், பல முயற்சிகள் எடுத்திருக்கேன், இன்னும் எனக்கான பதில் கிடைக்கல. பல மக்கள் எங்களோடு சொன்னது உண்டு. ஆனால் யார் ஒருவர் தேவனிடத்திற்கு இந்த வந்தார்களோ, யார் ஒருவர் தேவனுடைய வழிகளை, தேவனுடைய விருப்பங்களை கீழ்ப்படுகிறவராக வந்தார்களோ அவர்கள் வித்தியாசங்களை பார்க்க தொடங்கினார்கள். நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சி அதற்கான ஆதாரம். இந்த நபர் பல இடங்களுக்கு சென்றார், பல முயற்சிகளை செய்தார். ஆனால் எந்த விதமான பலனும் இல்லை. ஆனால் எப்பொழுது தேவனுடைய கைகளுக்கு தன் வாழ்க்கையானது ஒப்படைத்தாரும் தேவன் இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியாது. தேவன் செய்தார். இந்த நபருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய பாதிப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டது. உருவங்களை பார்க்கக்கூடிய, பிரச்சனைகளை, கடினங்களை சந்திக்கக்கூடிய அழிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தேவன் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு இவரை இந்த மாற்றினார். இந்த சாட்சி நீங்களே இவருடைய வாயின் வார்த்தையாக கேட்கும்படி நான் விரும்புற சாட்சியை பாருங்கள். இப்போதே என் பேர் ஜெசலி மோரா, எனக்கு 43 வயதாவது. நான் அக்கௌண்டண்டா இருக்கேன். அநேக பிரச்சனை என் குடும்பத்தாருக்கு இருந்தது. என் பெற்றோருக்கு திருமணத்துல பிரச்சனை இருந்தது.
அவங்களுக்கு நார்த் ஈஸ்ட் பிரேசில்ல திருமணம் நடந்தது. அதன் பிற்பாடு பிரசில்லாவுக்கு வந்துட்டாங்க. நான் அங்கே தான் பிறந்தேன். என்னுடைய அப்பா சம்பவுல நல்ல வேலையை பெறணும்னு முயற்சி செஞ்சாரு. நான் ரொம்ப இளம் வயதா இருந்தேன். நாங்க அங்க அநேக பிரச்சனைகளை கடந்து போனோம். பண பிரச்சனை முக்கியமா. எனக்கு 5 வயசு இருக்கும் பொழுது நான் ஆவிக்குரிய பாதிப்புக்கு உள்ளான உருவங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். உருவங்கள் என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. சில நாள் ராத்திரியில என்னால தூங்கவே முடியாது. ஆவி என்கிட்ட வந்து பேசும், எனக்கு முன்னாடி தோன்றி என்னை ரொம்பவும் தொந்தரவு செய்யும். இதனால என் தாயாருக்கு என்ன செய்யறதுனே தெரியாம இருந்தது. அதனால என் தாயார் செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போய் உதவிக்காக நாடினாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் இந்த விஷயத்துல இருந்து விடுதலை ஆகி முன்னேறணும்னா சில விஷயங்கள் கட்டாயமா நான் செஞ்சே ஆகணும். அதனால அவங்க என்ன செய்யும்படி சொல்லியிருந்தாங்க. அந்த தருணத்துல என்னுடைய பெற்றோருடைய திருமணம் சரியா இல்லை. அது கிட்டத்தட்ட உடைஞ்சு போற நிலைமையில இருந்தது. இன்னும் சொல்ல போனா எப்ப பாரு சண்டை, வாக்குவாதம், அடிச்சுப்பாங்க 2 பேரும். ஒரு தருணத்துல எங்க அம்மாவுக்கு பயங்கரமான கோபம் உண்டாச்சு. எங்க அப்பாவோட வாழ்க்கையில இருந்த பெண்ணுடைய உயிரை எடுக்கணுங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அந்த நாள் அவங்க அசுத்தத்தினால வெளிப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த நாள் எங்க குடும்பத்துக்கு ஒரு மாபெரும் மோசமான நாளா இருந்தது. எங்களுக்கு ஆவியை பத்தி தெரியும். அது தன்னை வெளிப்படுத்துற விதம் வேற மாதிரி இருந்தது. ஆனா அன்னைக்கு வேற விதமா வெளிப்பட்டது. அதன் காரணமா நாங்க எல்லா இடத்துலயும் உதவிக்காக தேடினோம். சில ஆலயத்துக்கு சென்றோம், உதவிக்காக நாடினோம். ஆனா அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இல்ல இந்த சூழ்நிலையில நாங்க உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிற்பாடு அடுத்த வாரத்துல எங்க அம்மாவுக்கு யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்படி அழைப்புதல் கிடைச்சது. அந்த தருணத்துல தான் யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி டிவியில பலவிதமான துன்புறுத்தலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால நான் எங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்க எங்க வேணா போங்க, ஆனா இந்த ஆலயத்துக்கு போவாதீங்க. இவங்க உங்ககிட்ட இருந்து திருடுவாங்க, உங்க வாழ்க்கையை முடிச்சிடுவாங்க. இது ஆலயம் கிடையாது, இது ஒரு கோர்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, இல்ல நான் போயிருந்தேன், நான் நல்லபடியா உணர்றேன், நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு போறேன்னு சொன்னாங்க. அவங்க தொடர்ந்து உண்மைத்தன்மையா ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை. ஏன்னா ஆலயத்தை பற்றி டிவியில் பல விதமான செய்திகளை நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதனால் அதை என்னால் ஏற்றுக்க முடியாமல் இருந்தது. ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் என் தாயாரோட ஆலயத்துக்கு போயிருந்தேன். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை தண்ணீர் ஞானஸ்தானம் இருந்தது. என்னுடைய தோழியும் என் கூட வந்திருந்தா. வா அந்த குளத்துக்கு போகலான்னு நான் சொன்னேன். அவள் சொன்னா, இல்லை இல்லை நம்ம அந்த குளத்துக்கு போகலான்னு நான் சொல்லியிருந்தேன் அவகிட்ட. அவள் இல்லை, நான் இந்த இடத்துக்கு நம்ம போகிறதில்ல, ஏன்னா இது ரொம்ப கவனமான விஷயம். ஏன்னா அவள் வேற ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தா. ஆனால் எனக்கு இதுதான் முதல் கிறிஸ்துவ ஆலயம். அப்போ நான் அவகிட்ட சொன்னேன், நான் போக விரும்புகிறேன், வா போகலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் தயாரானேன். நான் பேப்டிசம் கவுனோட நின்று இருக்கும் போது பாஸ்டர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுக்க போகிறீங்களா? ஏன்னா அந்த தருணத்தில் நான் சில பாதுகாப்புகளுக்காக சில பொருட்களை என்கிட்ட வச்சுருந்தேன், சில கயிறை கட்டியிருந்தேன் என் கையில். நான் நினச்சேன் இதெல்லாமே என்னுடைய பாதுகாப்புக்குன்னு. அந்த தருணத்திலும் நான் சில பரிசுத்தருக்கு சில விஷயங்களுக்கு நான் இன்னமும் உண்மைத்தன்மையாக இருந்தேன். என் கையில் பலவிதமான கயிறுகளை கட்டியிருந்தேன். அவர் கேட்ட கேள்விக்கு நான் ஆமான்னு சொன்னேன். அந்த தருணம் தான் அவர் எனக்கு தண்ணீர் ஞானஸ்தானத்தை பற்றி விளக்கி சொன்னார். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு தண்ணீர் ஞானஸ்தானம்னா என்னன்னு தெரியாமல் இருந்தது. அவர் என்கிட்ட விளக்கி சொன்னது என்னன்னா, இந்த நாள்ல இருந்து நீங்கள் இயேசுவை உங்களுடைய ஒரே ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள போறீங்க. வேற எந்த கடவுளும் கிடையாது. தேவன் மட்டும்தான் நம்மளை படைச்சவர். அவர் மட்டும்தான், அவருடைய குமாரன் மூலமாக தான் நாம தேவனை கண்டடைய முடியும். ஆகையால நீங்க இன்னையிலிருந்து தேவனுடைய வார்த்தையின் அடித்தளமா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்கன்னு சொன்னாரு. மேலும் அவர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, நான் இதை எல்லாத்தையும் அறுத்து எடுத்துட்டுங்களா, உங்ககிட்ட இருந்து இதை எல்லாத்தையும் எடுக்கட்டுங்களான்னு கேட்டாரு. நான் அதற்கு சரிங்கன்னு சொன்னேன். ஆனா நான் என் இருதயத்துக்குள்ள நினைச்சேன், என்னுடைய எல்லா பாதுகாப்பையும் இவருக்கு ஏன் அறுத்து எடுக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசுவை அறிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு புரியாம இருந்தது. அதன் பிற்பாடு நான் படிக்கட்டு மேலே ஏறி போய் தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு என்னை தயார்படுத்தி குளத்துக்கிட்ட போகும்போது நான் சொன்ன, தேவனுடைய விருப்பம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். நான் நினச்சேன், எனக்கு தெரியும், எனக்கு பலமான விசுவாசம் இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு குளத்துக்குள்ளே போகும்போது தான் அவர் கேட்டார், நீங்கள் இயேசுவை ஒரே இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறீங்களா? நான் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட தருணம் தான் நான் ஆண்டவருடைய தொடுதலை முதல் தடவை பெற்றுக்கொண்டேன்.
நான் உடைகளை மாத்த மேல சென்றிருந்தேன். அந்த தருணம் நான் அழுதேன். நான் நினைச்சேன், என்ன நடக்குது? நான் எனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்தேன், எனக்குள்ள சமாதானம் இருந்தது. இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்க்காத சமாதானம். அந்த தருணம் நான் தீர்மானிச்சேன், நான் ஆண்டவரை அதிகமா தெரிஞ்சுக்க போறேன். பைபிளை அதிகமா தெரிஞ்சுக்க போறேன். ஆண்டவராகிய இயேசு யாருங்கிறத குறித்து நான் தெரிஞ்சுக்க போறேன். அதனால நான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். நான் ஆலயத்துக்கு போனேன், கத்துக்கிட்டேன். எனக்குள்ள சமாதானம் கிடைச்சது. அதன் பிற்பாடு எந்த ஆவியும் என்னை தொந்தரவு படுத்துறது கிடையாது. இனிமேலும் நடுராத்திரியில எழுந்திருக்கும் போது ஆவியின் பாதிப்பு இல்ல, என்னை அழுத்துறது இல்ல, எனக்கு குரல்கள் கேட்கறது இல்ல, நான் எந்த உருவத்தையும் பார்க்கறது இல்ல. அதன் பிற்பாடு நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்தேன். மேலும் கீழமா இருக்கு. என்னுடைய உணர்ச்சியில மேலும் கீழுமா இருந்துகிட்டு இருக்கேன். சில நேரத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், சில நேரத்துல வெறுமையை உணர்றேன், மேலும் சில நேரத்துல சோகமாவும் இருக்கேன். அந்த தருணமானது 1997. பிஷப் மசேதோ சில செய்திகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த தருணத்துல அவர் புதிய பிறப்பை குறித்து ரொம்பவும் பலமா பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் எப்பொழுதும் அதை அழுத்தமா சொல்லுவாரு, பரிசுத்த ஆவி மட்டும்தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், மனுஷ குலத்துக்கு அவர் தான் ஒரே ஜீவனா இருக்காருன்னு சொல்லுவாரு. அதன் பிற்பாடு நான் என்ன சோதிக்க ஆரம்பிச்சேன். வேதகமத்துல இந்த வசனத்தை பார்க்கிற வரைக்கும் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல இங்க சொல்லப்பட்டிருக்க மாதிரி, என் ஜனங்கள் தாழ்த்தி ஜபம் பண்ணி முகத்தை தேடினா, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா, அப்பொழுது அவர் எங்களை கேட்டு மன்னித்து நம்ம இடத்துல வருவாருன்னு சொல்லியிருக்காரு. அந்த நாள் நான் தீர்மானிச்சேன், இனி நான் எதுக்காகவும் நிறுத்த போறதில்ல. அவர் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் அவரை தேட போறேன். இதுதான் என்னுடைய தீர்மானமா இருந்தது. மேலும் நான் தேவனை தேட ஆரம்பிச்சேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், எனக்கு ரட்சிப்பின் உறுதி கிடைக்கிற வரைக்கும் நான் நிறுத்த போறதில்ல. நான் ஒண்ணுமே இல்லை, நான் வெறுமையானவன் சொல்லி எல்லாவற்றையும் தேவனிடத்துல ஊற்றினேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் காட்டிலும் எனக்கு நீங்க மட்டும்தான் வேண்டும்னு நான் அவர்கிட்ட பேசினேன். ஏன் ஜீவனுக்குள்ளாக உங்க ஆவி இருக்கணும், நான் நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை பின்பற்றணும், நான் உங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எனக்குள்ள அதிகமா இருந்ததுன்னு சொன்னேன். ஒரு நாள் நான் கவனிச்சேன், ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆவி என் மேலாக வந்தது. தேவனுடைய பிரசனத்தை நான் அந்த நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன கவனிச்சேன்னா, இனிமேலும் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, இனிமேலும் வெறுமைக்கு அங்க இடமே இல்லை. அந்த தருணம் எனக்குள்ள சமாதானம், சந்தோஷம் மட்டும்தான் இருந்தது. மேலும் உறுதியானது, இவர் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில வந்தவர். இது ரொம்பவும் ஆர்வத்துக்குரிய விஷயமா இருந்தது. அந்த வாரத்துல நான் என்னையே சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் எப்படி இருக்கேன், நான் எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன், எனக்குள்ள என்ன இருக்குன்னு நான் சோதிச்சு பார்த்தேன். நான் எல்லாவற்றிலும் ஒழுங்கா இருந்தேன். எனக்குள்ள பலம் இருந்தது, சமாதானம் இருந்தது. அந்த நாள்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவன் எனக்குள்ளாக உண்மையாகவே வந்திருக்காரு, என்னை முத்திரையிட்டு மூடி இருக்காரு. தேவனோட இந்த பயணத்துல நாம பல போராட்டங்களை, பிரச்சனைகளை சந்திப்போம். பிரச்சனையும் போராட்டத்திலையும் காட்டிலும் தேவனுடைய சமாதான சந்தோஷம் நமக்குள்ள எப்பொழுதும் நிலைச்சிருக்கும். தேவன் என்னையும் என் குடும்பத்தாரையும் ரொம்பவும் நல்லா பார்த்துக்கிறாரு. எனக்கு திருமணம் ஆயிருக்கு. என் திருமணத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை பெற்றுக்கொண்டிருக்கேன். என்னுடைய பெற்றோர் மனம் மாறி இருக்காங்க, அவங்களும் தேவனை தேடுறாங்க. இன்னைக்கு நான் யூனிவர்சல் ஆலயத்துல உதவியாளரா இருக்கேன், இவாஞ்சலிசம் குரூப்ல இருக்கேன், ஊழிய குழுல இரவு தூதர்கள்னு ஒரு குழு இருக்கு, அதுலயும் நான் இருக்கேன். இன்னைக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கேன், தேவனுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு நபருடைய வாழ்க்கை அது மட்டும்தான் மாத்த முடியும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஜீவனும் நித்திய ஜீவனுமா ரட்சிப்புமா இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிற அர்த்தம், தேவன் என் கூட எப்பொழுதும் இருக்காரு, நான் அவரை முகமா பார்க்கறேங்கிற உறுதி எனக்குள்ள எப்பொழுதும் இருக்கு. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. மிக சரியா மக்களே, இந்த நபர் செய்வனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். நீங்க யார் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பாதிப்பை இந்த சந்திக்கிறவரா இடத்துல இருக்கீங்களோ, நீங்க ஒருவேளை இந்த இடத்துல முயற்சி செய்ய விரும்புறீங்களா, எந்த இடத்துக்கு போக விரும்புறீங்க, தாராளமா இந்த இடத்துல போகலாம். நான் இந்த இடத்துல உங்களை தடுக்க முடியாது, உங்களை நான் குறையும் சொல்ல முடியாது. ஆனா நீங்க யார் அப்படியான ஒருவர், பாசன பல முயற்சிகளை எடுத்து விட்டேன், நான் இன்னும் பதில் பார்க்கவில்லை, என்னுடைய வாழ்க்கை இப்படியாக தான் இருக்க போகிறது, இப்படியாக தான் வாழ்ந்தாக வேண்டும் என்கிற விதியானதை நான் ஏற்றுக்கொண்டேன்,
என்று நீங்க சொல்றவரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், சவாலானது உங்களுக்கு தேவனுடைய நாமத்தினாலே வைக்கப்படுகிறதாய் குடும்பத்தில் இருக்கிறது. தேவன் உங்களை விடுதலையாக்க முடியும். விசுவாசத்தை நீங்கள் அவருடைய வழிகளுக்கு வெளிப்படுத்துவீர்களானால், உங்க விசுவாசத்தை நீங்க தேவன் மீதியத்துல வெளிப்படுத்துவீங்கன்னா, தேவன் அந்த சாபங்களை உடைக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். நான் இந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள விரும்புறேன். நான் இந்த காரியத்தினுடைய பதிலை பார்க்க விரும்புறேன். நீங்க எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்புறீங்கன்னா, ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ள, உதவியானதை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய வார்த்தையினுடைய பலனை பெற்றுக்கொள்ள, ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது நேரடி ஆலயத்துக்கு வர விரும்புறீங்கன்னா நீங்க இந்த உதவியை எங்களுக்கு அழைக்கலாம். முகவரிகளை தெரிந்து கொள்ளலாம். யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாள் திறந்ததா இருக்கிறது. உங்களுக்கு அருகில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்துக்கு நீங்கள் செல்லலாம். தேவனுடைய மாபெரும் விடுதலையின் வல்லமையை பார்க்கும்படியாக. மக்களே, இந்த நபர் எப்படியாய் சாபத்தை இந்த உடைத்து தேவனுடைய பதிலை பார்த்தாரோ, இதே போல இன்னொரு குடும்பத்தினுடைய சாட்சியும் நீங்க பார்க்கும்படி உங்களை நான் வரவேற்க விரும்புறேன். என இயேசு மாறாதவர். தேவன் கடந்த காலத்திலும் சரி, இந்த நாளிலும் சரி, அதி அற்புதமான செயல்களை செய்கிறவராய் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. என் வாழ்க்கையில இருந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக எங்க வீட்டுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வாக்குவாதங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. எங்களுக்குள்ளாக இருந்த விரக்தியினால நாங்க அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த நேரம் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாம போயிடுச்சு. என்னுடைய கணவருக்கு அநேக நண்பர்கள் இருந்தாங்க. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை இருந்தது. என்னுடைய கணவர் தான் எங்களுடைய வீட்டுல ஒரே ஆண். அவர் மட்டும்தான் போராடுறார் எங்களுடைய எல்லாவற்றையும் சரிப்படுத்துவதற்கு, எங்களுக்காக கொடுப்பதற்கு. எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ, அவங்களுடைய தேவைகள் வரும்பொழுதோ அதை சரிப்படுத்துவதற்கு நாங்க இருவருமே அதிகமா போராடுற நபரா இருந்தோம். என் பண வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது. எனக்கு சரியான வேலை இல்லை. சில நேரம் ஒரு நாளைக்கு வேலை, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேலை, ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் வேலை. வர பணம் பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாட்டுக்கு தான் பத்தும். எதுவும் வாங்கணும்னா முடியாது. சில நேரம் மனைவி ஏதாவது கேட்பாங்க, என்னால் வாங்கி தர முடியாது. நாங்கள் காத்துட்டு இருக்கணும் யாராவது ஏதாவது செய்யறதுக்கோ இல்லை திரும்ப ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்காக. இப்படிதான் எங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. சில நேரம் எங்களுடைய குழந்தைகள் ஏதாவது பொருட்கள் கேட்கும் பொழுதோ, அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அவங்க கேட்கும் பொழுதோ நாங்க அதிகமா கடினப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்க தான் கொடுக்கணும். எனக்கு அது மிகவும் வலிக்கக்கூடியதா இருந்தது எனக்குள்ளாக. ஏன்னா எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவையானதை கேட்கிறாங்க, அதை கொடுக்க கூட நாங்க அதிகமா போராடிட்டு இருக்கோம். என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக எனக்கு மன அழுத்தமானது இருந்தது. என்னுடைய கணவரை நான் அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி சில காலத்துல இது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. காரணம், என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறார், இவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட யோசனைகள் எனக்குள்ளாக இல்லாம ஒரு விரக்தியும் ஒரு மன அழுத்தமும் எனக்குள்ளாக உண்டாக ஆரம்பிச்சது. எனக்குள்ளாக சில யோசனைகள் இருந்தது. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும், எப்போவாது இந்த வீட்டை விட்டு நடந்து எங்கேயாவது தூரமா போயிடணும் அப்படின்னு எனக்குள்ளாக யோசனை இருந்துட்டே இருந்தது. எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பணம் இல்லை, வருமானம் கிடையாது. என் மனைவி வீட்டை விட்டு போகிற நிலைமை இல்லை, என் கூட சண்டை போடுற நிலைமை எல்லாமே எதுக்காகனா, அவங்க ஏதாவது வேணும்னா வாங்க முடியாது. வீட்டில் எதுவுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா பண வாழ்க்கை சரியில்லாம இருந்தது. என் கணவருடைய சகோதரி அவங்க ஆலயத்தை குறித்து என்னிடத்துல சொன்னாங்க. என் ஆலயத்துக்கு வரும்படி அவங்க அழைத்தாங்க. என்னுடைய கணவரோடு என்னால் ஆலயத்துக்கு போக முடியல. ஏன்னா நாங்க வித்தியாசமான ஒரு பின்னலையை சார்ந்த நபராக இருந்தோம். என்னுடைய கணவர் எப்பவுமே சொல்லுவார், நம்ம இதுல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனவே என்னால எந்த இடத்துக்கும் போக முடியல. என் கணவருடைய சகோதரி ஆலயத்துடைய காரியங்களை குறித்து எனக்கு சொன்னாங்க. ஆலயத்துல என்னால உதவி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத அவங்க எனக்கு உறுதியா சொன்னாங்க. ஒரு நாள் நானும் என்னுடைய கணவருடைய சகோதரியுமே அவருக்கு தெரிந்தது போலவே அவரிடத்துல சொல்லிட்டு நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு நாள் புதன்கிழமை கூட்டத்துக்கு நான் ஆலயத்துக்கு போனேன். நான் ஆலயத்துக்குள்ள தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தேன். நான் அந்த இடத்துல கொஞ்சம் சௌகரியமா உணர்ந்தேன். நான் ஆலயத்துக்கு போகிறேன் ஏன்னா என் வாழ்க்கையில முழுமையான ஒரு மாற்றம் தேவை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கான மாற்றம் தேவையா இருந்தது. என்னுடைய திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலுமே எனக்கு உதவிகள் தேவைப்பட்டது. எனவே ஒரு நாள் நான் தீர்மானம் எடுத்தேன், இந்த ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து போக போறேன். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் தொடர்ந்து ஆலயத்துல இருக்க போறேன். பிற்பாடு என்னுடைய கணவரும் ஒத்துக்கிட்டார் அவர் ஆலயத்துக்கு வரும்படி. ஆனா அவர் ஆலயத்துக்கு வரும்பொழுது என்ன வெட்கப்படுத்தும்படி சரியாக துணி உடுத்த மாட்டார். அவருடைய தலைமுடி எல்லாம் அவர் கலைச்சிட்டு வருவார். அவர் நினைச்சாரு நான் வெட்கப்படுவேன், அதனால ஆலயத்துக்கு போறதை நான் நிறுத்திடுவேன். அவள் அன்று ஆலயத்துக்கு செல்ல தீர்மானித்திருந்த முழு நேரம் நான் அவளோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தேன். நான் அழுக்கு துணி எடுத்து வாரம் முழுவதும் வேலை செய்ய வைத்திருந்த அழுக்கு துணி எடுத்து நான் போட்டுக்கொண்டேன். நான் நினைத்தேன், இந்த துணியை நான் போடும்போது அவள் ஆலயத்துக்கு செல்ல மாட்டார் என்று. ஆனால் அவள் வாகனத்தை பிடித்து ஆலயத்துக்கு சென்றால் நானும் அவளோடு கூட சென்றேன். ஆனால் ஆலயத்தில் கூட்டம் முழுவதும் போதக பிரசங்கிக்கும் பொழுது நான் அவளோடு சண்டையிட்டுக் கொண்டே இருந்தேன். வழிபாடு முழுவதிலும் வீட்டுக்கு வந்த பிற்பாடும் கூட அவளோடு கூட நான் அந்த வாரம் முழுவதும் சண்டையிட்டேன். காரணம், அவள் ஆலயத்துக்கு செல்வதனால் வீட்டில் நான் பாட்டில்களை உடைப்பேன். இப்படி நான் சண்டை போடுவேன் அவள் ஆலயத்துக்கு செல்வதனால். பிற்பாடு போதகர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
நீங்க எப்படி விசுவாசத்தை அதிகமா பயன்படுத்தணும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. ஆலயத்துடைய விஷயங்கள்லாம் அதிகமா நாங்க கத்துக்க ஆரம்பிச்சோம். பிற்பாடு நாங்க அதுக்கு அதிகமா கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோம். நாங்க எந்த நாள் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அந்த நாள் துவங்கி நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிற பிரச்சனைகளை நாங்க வித்தியாசமா சந்திக்க ஆரம்பிச்சோம். நாங்க ஆலயத்துல பார்க்க ஆரம்பிச்சோம். மக்கள் அவங்களுடைய சாட்சியை பதிவிட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி மாற துவங்கியதுன்னு அவங்க தொடர்ந்து சாட்சிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்க தொடங்கினோம். பிற்பாடு குடியை நிறுத்தினோம், புகைப்பிடிப்பதை நிறுத்தினோம். தொடர் சங்கிலி ஜெபங்களிலே தொடர்ந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தோம். தொடர்ந்து அதன் மூலமாக ஆலயத்துக்கு சென்று தொடர் சங்கிலி ஜெபத்து மூலம் கற்றுக்கொண்டோம். திருமண வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுவதை பார்த்தோம். இனிமேல் எங்களுக்குள்ளே சண்டைகள் இல்லை. நாங்கள் அப்படியே ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டோம். நாங்கள் சண்டை போடுவதில்லை, வாக்குவாதத்தில் ஈடுபடுவதில்லை. பிரச்சனை வந்தால் எப்படி ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி சரிபடுத்திக் கொள்வது சுமூகமா. எங்களுக்கு இப்போது சமாதானம் உண்டு. இப்போ என்னுடைய குடும்பத்தார் மாற்றப்பட்டிருக்காங்க. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். எங்களுடைய திருமண வாழ்க்கை இப்போ ஆசீர்வாதமா இருக்கு. இப்போ நாங்க இருவருமே ஒற்றுமையா இருக்கோம். என்னுடைய குழந்தைகள் இந்த நேரம் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நாங்க அனைவருமே தேவனுக்கு ஊழியம் செய்யறோம். நானும் என்னுடைய கணவரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்னுடைய குழந்தைகள் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக இருக்காங்க. தேவன் என் குடும்பத்தை ஆஸ்வதிச்சிருக்கார். அதே போல தேவன் என்னுடைய பொருளாதார தேவைகளிலும் என்னை ஆஸ்வதிச்சிருக்கார். முன்பு ஏதாவது வாங்கணும்னு சொல்லும் போது எங்களிடத்துல பணம் இருக்காது, அதுக்கான வசதி இருக்காது. ஆனால் இப்பொழுது தேவன் எங்களுக்கு பண வாழ்க்கை ஆஸ்வதிச்சிருக்கார். எனக்கு ஒரு சொந்த வியாபாரம் கூட தேவன் கொடுத்திருக்கார். இன்னொரு வியாபாரத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். தேவன் இன்னொன்னு கொடுத்து என்ன ஆஸ்வதிச்சிருக்கார். 2 வாகனங்கள் நான் வாங்கியிருக்கிறேன். என் குடும்பம் முழுவதும் தங்க எனக்கு ஒரு சரியான வீடு இல்லை. அது மிக சிறிய வீடாக இருந்தது. என் விசுவாசத்தை உபயோகப்படுத்தினேன். அதன் மூலமா என் குடும்பத்துக்காய் கர்த்தரை உனக்கு ஒரு வீடு வாங்கும்படி என்னை ஆசீர்வதிச்சார். தேவனின் பண வாழ்க்கை ஆசீர்வதிச்சிருக்கார். எந்த பணத்தட்டுப்பாடோ குறைவோ இல்லை. எதெல்லாம் நாங்கள் விரும்புகிறோமோ அதை எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய நிலைமை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ என்னுடைய குடும்பத்தார் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் எங்களுக்கு முன்பாக தேவையா இருந்ததோ இது எல்லாமே இப்போ முழுமையாக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கு. நானும் என்னுடைய கணவரும் ஆலயத்துல துணையாளரா இருக்கோம். என்னுடைய குழந்தைகள் ஆலயத்தினுடைய குழுக்கள்ல இருக்காங்க. நாங்க அனைவருமே ஆலயத்துக்குள்ளாக சுறுசுறுப்பா இருப்போம். நாங்க இந்த நேரம் உதவி செய்யறோம் மக்களை தேவனிடத்துல கொண்டு வருவதற்காக. யாரெல்லாம் எங்களை போல கடினமான சூழ்நிலைகள் இல்லை எங்களை விட மோசமா கடந்து போறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்க இந்த இடத்துல எங்களுடைய தீர்மானத்தை எடுத்திருக்கோம். நாங்க தொடர்ந்து எங்களுடைய சிறந்த முயற்சி எடுக்கிறோம். தேவன் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மக்களிடத்துல கொண்டு சேர்ப்பதற்காக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9384638738. நன்றி. மிக நிச்சயமா மக்களே, இதுதான் தேவனுடைய வழிகளில் நடக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையின் மீது வித்தியாசமாய் தேவன் ஏற்படுத்துகிறதா இடத்துல இருக்கிறது. இந்த சாட்சியில் மட்டுமல்ல, விசுவாசத்தை இந்த நீங்க பயன்படுத்துகிற ஒவ்வொருவருமே சாட்சிகளா இந்த மாற முடியும் என்பதை மறக்காதீங்க. சில நேரம் கிறிஸ்துவர்கள் அவர்கள் இப்படியான கேள்வி இந்த கேட்டது உண்டு. தேவனுடைய வழிகளை நான் பின்பற்றுகிறவனாய், தேவனுடைய விருப்பத்தை நான் செய்கிறவனாய், அவருடைய யோசனைகளை ஏற்றுக்கொள்கிறவனாய் இருக்கிறேன். ஏன் என் வாழ்க்கையில் நானும் பிரச்சனையை சந்திக்கிறேன்? உங்களுடைய தொடர்பு தேவனிடத்திலிருந்து பிரிந்த பொழுது யோசிச்சு பாருங்க. நீங்க தேவனுடைய விராயத்தில் இருக்கீங்க, ஆனா தேவனுடைய வழிகளிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையானதை பிரித்துக் கொள்கிறீர்களே. ஆனால் நீங்க எப்படி அவருடைய பிரசன்னத்திலே தொடர்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? திராட்சை செடியோடு கொடியானது இணைந்திருக்கும் பொழுது அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். ஆனா கொடியானது இதத்தில் பிரிந்திருந்தால் அது எப்படியான கனிகளை கொடுக்கும்? அந்த கொடியானது காய்ந்து போகுமே தவிர அது நிச்சயம் பலனை இடத்துல கொடுக்க முடியாது. இப்படியாக தேவனோடு இருக்கிற தொடர்பு விலகும் பொழுது ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. அது என்ன, அது எப்படியானது? இந்த வீடியோ உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கும். பாருங்கள் இப்பொழுதே. கனெக்ஷன் போய்விட்டதா? இப்படி நடந்த உடனடியாக அதற்கான தீர்வை தேடி நாம் உடனடியாக செயல்படுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தில் நின்று தனியாக நாம் இருப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருப்பினும் அநேக மக்கள் இன்னும் உணராதது என்னவென்று, இந்த உடனடியான நம்முடைய எதிர் செயலானது நம் ஆத்மாவை குறித்த ஒன்றை வெளிப்படுத்துகிறது. இவ்வுலக தொடர்பை இழப்பது நம் ஆத்மாவிற்கு வேதனை கொண்டு வர போதுமானதா இருக்கிறது. தொடர்ச்சியான, அதாவது தொடர் அமைதியற்ற தன்மைதான் அதனுடைய தீர்மானங்களை நகர்த்தி செல்கிறது. ஆத்மாவானது
எப்பொழுதுமே பெரிதான ஒன்றில் தன்னை ஒருங்கிணைத்துக் கொள்ளக்கூடிய தேவையோடு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சரியான ஒருங்கிணைப்பை அதை கண்டடையாத சமயம் மற்றவர்களிடத்திலோ மற்ற வைகளின் இடத்திலோ தேடும்படியாக அதனை கட்டாயப்படுத்துகிறது. எது அதனை நிறைவேற்றும் என்ற தேடலை ஆத்மாவானது நோக்குகிற அதனுடைய ஆசைகள், அதனுடைய விருப்பங்களோடு ஒரு வாழ்க்கை நோக்கத்தை கண்டடைவது என்கிற ஒரு விருப்பம், நிறைவேற்றுதல், அது இருப்பதற்கான ஒரு அர்த்தத்தை கண்டடைவது. இருப்பினும் உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கமே நிலையற்ற உலகத்திலிருந்து காணப்படுகிற ஒரு காரியத்திலிருந்து வந்தால் வாழ்க்கை நோக்கமாக இன்றைக்கு நீங்கள் கண்டடைகிற எதுவுமே நாளைக்கு இருக்காது. இதற்கான ஒரு உதாரணம் உங்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டுமா? யாரெல்லாம் தங்கள் எதிர்காலத்துக்காக முதலீடு செய்தார்களோ இன்றைக்கு அவர்களுடைய படிப்பானது, ஆற்றலானது இயந்திர மனுஷர்களால், ரோபோக்களால் மாற்றப்படுகிறதுக்கு என்ன சொல்வது? உலகத்தின் மிகவும் பணக்காரனான எலன் மாஸ்க் என்பவர் இதை குறித்து என்ன சொன்னார் என்று பாருங்கள். கடினமான சவால், அதாவது மிக கடினமான ஒரு சவால் என்னவென்றால், மக்கள் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? அதாவது மக்கள் அவர்கள் வேலையை தன் வாழ்க்கையினுடைய அர்த்தமாய் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரயாசத்துக்கான அர்த்தம் தேவையில்லை என்று சொல்லும்போது உங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன? அப்போது அவர்கள் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன? நீங்கள் அர்த்தம் உள்ளவராய் உணர்வீரா, அர்த்தமற்ற ஒருவராய் உணர்வீர்கள்? அதான் உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. வாழ்க்கைக்கான அர்த்தத்தை வெளிப்புற காரியங்களில் தேடுவது முற்றிலும் பைத்தியக்காரத்தனமான ஒன்று. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. உண்மை என்னவென்றால், கணக்கச்சிதமான பொருத்தமுடைய அந்த ஒன்றோடு இணையாத வரையிலும் ஆத்மாவானது பைத்தியக்காரத்தனமான அதனுடைய கனியற்ற தேடலை தொடர்ந்து நடத்தி கொண்டே செய்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியான பல காரியங்கள் உங்களுக்கு உண்டு. ஆனால் அவைகளில் ஒன்று மாத்திரமே உங்களை முழுமையாக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம் உட்புறத்தின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிற ஒருவர், நம் ஆத்மா விடுபடவும் அர்த்தமுள்ளதாக்கவும் உதவி செய்கிறவர், கடைசியாக ஆத்மாவிற்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். இந்த ஒரு இணைப்பு மாத்திரமே நித்தியமான ஒன்று. மற்ற எல்லாவற்றுமிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. இப்பொழுதோ பிற்பாடோ உங்களுடைய நேசத்துக்குரியவரிடமிருந்து உங்களுடைய இணைப்பானது துண்டிக்கப்படும். உங்களுடைய பிரசித்தமான செயல்களிலிருந்தும் உங்களுடைய பிரசித்தமான இடங்களிலிருந்தும் கடைசியாக இவ்வுலகிலிருந்து நீங்கள் துண்டிக்கப்படுவீர்கள். இவ்வுலக வாழ்க்கையில் எதனோடு நீங்கள் உங்களை இணைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த நித்திய கால நிலைக்கு நீங்கள் எடுத்து செல்லப்படுவீர்கள். உலகத்தினுடைய அழியக்கூடிய காரியத்தோடு நீங்கள் இணைப்பில் இருந்தீர்கள். ஆனால் அழியக்கூடியவர்கள் செல்லுகிற அந்த இடத்திற்கு நீங்களும் சென்றடைவீர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோடு தாமே நீங்கள் உங்களுடைய இணைப்பை வைத்திருந்தீர்கள். ஆனால் என்றென்றைக்கும் நீங்கள் அவரோடு இணைப்பிலே இருப்பீர்கள். நீங்கள் எதனோடு இணைந்திருக்கிறீர்கள்? அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். சரியாக மகளே, உங்களுடைய தொடர்பு தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தால் மீண்டும் தேவனிடத்தில் இணையுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட மிக விசுவாசத்தின் ஞாயிறாக தேவனோடு நம்முடைய வாழ்க்கையானதை இணைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பானது கொடுக்கப்பட்டதா இடத்தில் இருக்கிறது. தேவனுடைய அதி அற்புதமான பதில்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்த்து பெற்றுக் கொள்ள முடியாது. நீங்க மோன்றோடோ, கொருக்கு பேட்டோ அல்லது பெரம்பூரோ, அண்ணாநகரோ, ஐநாவரோ, அகரவோ எந்த பகுதியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்க மற்ற மாநிலத்தை சார்ந்தவரோ அல்லது மற்ற தேசங்கள் இந்த இருக்கக்கூடியவராக இருக்கீங்களோ, வழிகள் இந்த உண்டாக்கலாம். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள் இந்த நுழையும்படி அவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நிச்சயமாக்கப்படும்படி. எனவே இந்த நேரம் இந்த விசுவாசத்திலே தேவன் இந்த மக்களுக்கு கொடுத்த அதே விடுதலை உங்களுக்கும் கொடுக்க முடியாது. இது ஆசீர்வாதத்தை அறிக்கையிடக்கூடிய நேரமாய் ஜெபமாய் நாம் ஒன்று சேர்ந்து செய்யலாம். இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் மீது உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்த கேட்கிறேன். எல்லா தலைமை முதல் எல்லா அசுத்தத்தினுடைய கிரியைகள் எரியட்டும். என் தேவனே, எதெல்லாம் இவருடைய வாழ்க்கை சாபங்களாய் பிரச்சனைகளாய் இருக்கிறதோ, இயேசுவை உங்களுடைய நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். இந்த சாபங்கள் உடைக்கப்படுவதாய், இந்த இருளினுடைய வேலைகள் உடைக்கப்படுவதாய்,
பலகீனங்களாய், வியாதிகளாய், சோர்வாய், மன அழுத்தங்களாய், தற்கொலை எண்ணங்களாய், இந்த அசுத்தம் எந்த வழிகளில் இந்த மக்களுடைய வாழ்க்கைக்குள் இந்த நுழைந்திருந்தாலும் உன்னுடைய சர்வ வல்லமையான கரத்திலே சபைக்கிறேன் தேவனே. விடுதலை இவருடைய வாழ்க்கையின் மீது இந்த வரட்டும். உன்னுடைய பலன் இவர்களது வாழ்க்கை வழி நடத்தட்டும். எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரை, நீர் மாறாதவராய் இந்த நாளும் விசுவாசிக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறீர் என்பதை இவர்கள் காணும்படி விசுவாசத்தில் தன் படி எடுத்து வைக்கிற மக்கள் உம்முடைய பலனை, உம்முடைய பதிலை பெற்றுக் கொள்ளட்டும். இவரையும் இவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். இந்த விடுதலை, குணமாக்கல், ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமானது மக்களே. தேவன் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும். குறிப்பாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலை 9:30 மணி கூட்டத்திலே எங்களோடு இணைய விரும்பினால் வரவேற்கப்படுகிறீர்கள். தேவனுடைய அதி அற்புதமான பதில் உங்களுடையதாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே